ஒரு பெரிய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகனுக்கு என்னாச்சு? முடியல. உடனே அந்த மகனுக்கு சுகம் கிடைக்கும்படி, அந்த மகன் வெற்றி வாழ்க்கை வாழும்படி, சந்தோஷமான வாழ்க்கை வாழும்படி அந்த ஜெப ஆலய தலைவர் எங்கே வந்து யார்கிட்ட வந்து விழுகிறான்? இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து கேட்குறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நீங்கள் நானும் பல தேவைகளோடு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ஜெபாலய தலைவன் எப்படி கேட்குறான்? இயேசுவின் பார்த்தா இயேசுவின் பாதத்தில் அப்படியே விழுந்துட்டார். விழுந்து மகளுக்காக கஞ்சிறாரு. தன் மகள் பிழைக்க வேண்டுமே. கொஞ்சம் வயசு பிள்ளை செத்து கிடக்கிறா, பிழைக்கணும்னு சொல்லி இயேசுவின் பாதத்தில் மகளுக்காக விழுகிறார். பார்த்துக்கணும், பெரிய தலைவர். சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு, ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த ஜெபாலய தலைவன் இயேசுவின் பாதத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொடுங்க. ஒரு மரண போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுவின் பாதத்தில் விழுந்தே ஆகணும்.